ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலைல எழுந்திரிக்கிறதுக்கு 5:20 ஆகிடுச்சு. அதனால் கடகடன்னு டிஷ் வாஷரை அன்லோட் பண்ண ஆரம்பித்தாச்சு. பசங்க லன்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி பொட்டேட்டோ அண்ட் மீல் மேக்கர் போட்டு ஒரு பராத்தா பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக பொட்டேட்டோ ஒரு பக்கம் பாயில் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. இன்னொரு பக்கம் மீல் மேக்கர் பாயில் பண்ணுறதுக்கு தண்ணியும் வச்சு அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்தாச்சு. இப்போது அடுத்து காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடி ஆக வேண்டியது தான். மீல் மேக்கரும் கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை. இது தவிர நம்ம தாளிக்கும் போது மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி அதிலேருந்து எடுத்துடலாம். சுட சுட இருக்கும்போது புழிய வேண்டாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் ஆறுறதுக்குள்ளே நம்ம பேஸ் மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற சாமான்லாம் சேர்த்துக்கலாம். சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதனால் அடுத்து நம்ம கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூடவோ குறைச்சிக்கோ செய்யலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வதங்க விடலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்க புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சுவைக்கேற்ப மிளகாய்த்தூளை நீங்கள் கூட்டிக்கவோ இல்லைனா குறைச்சிக்கவோ செய்யலாம். மசாலா நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போது மீல் மேக்கரை மின்ஸ் பண்ணிவிட்டு அதையும் மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே 1 கப் அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த மசாலாவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம மீல் மேக்கர் மசாலா ஃபில்லிங் ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே எடுத்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பிரெட் க்ரம்ஸ்லாம் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண போகிறேன். மசாலா ஆறுறதுக்குள்ளே நான் சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஃபில்லிங்கை உள்ளே வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். மசாலா வச்சு மூடினதுக்கப்புறம் அந்த கொஞ்சமாக மாவு மேலே இருக்கிறத கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திரட்டோன்னா விரிசல் இல்லாமல் பரோட்டா அழகாக போட வரும். இப்போ ஒன்று ஒன்றா பரோட்டாவை போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக நல்லா உப்பி வருது பாருங்கள். இந்த பக்கமும் கொஞ்சமாக நெய் சேர்த்து குக் பண்ணி எடுத்தால் நம்ம பராத்தா ரெடி. நம்ம பராத்தா ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி அழகாக 2 லேயராக வருது சாஃப்டாக. ஏர் ஃப்ரையரில் போட்டிருந்த மீல் மேக்கர் பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் எந்த கோட்டிங்கும் இதுக்கு கொடுக்கல. பசங்க லஞ்சுக்கு இந்த பால்ஸும் கேட்டிருந்தாங்க, அதனால் அதையும் சேர்த்து செஞ்சுருக்கேன்.
இந்த வேலைக்கு நடுவில் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் புதினா சட்னி. புதினா சட்னியோட ரெசிப்பியை இன்னொரு vlogல நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என் பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் இதோ மீல் மேக்கர் பராத்தா, மீல் மேக்கர் பால்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா @madhavi vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.